பாவக்காய் எப்படினாலே கசப்பா தான் இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அத சரியா ஃப்ரை பண்ணி நல்லா மொறுமொறுன்னு எடுத்தோம்னா, அந்த கசப்பு ஒரு தனி டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு கம்மியான ஆயில்ல எப்படி செம டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 3 பாவக்காய எடுத்திருக்கேன். இத நல்லா ரவுண்ட் ரவுண்டா இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 பழுத்த தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம். ஸ்டவ்வை பத்த வச்சு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாவக்காயை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. பாவக்காய் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். 1/2 டம்ளர் மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து மசாலா எல்லாம் பாவக்கால நல்லா ஊறி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாவக்காய் சாஃப்டாகவும் மசாலா நல்லா கோட்டிங் ஆகி செம டேஸ்ட்டாக ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதான், செம டேஸ்டான பாவக்காய் ஃப்ரை ரெடி. சூடான சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்க. கசப்பே தெரியாம மசாலா டேஸ்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும்.